பொதுவாகவே 12 ராசி மண்டலத்தில் இந்தந்த கிரகங்கள் இந்த புள்ளியில் இருந்தால் நல்ல விஷயம். இல்லாத நிற்கக்கூடியாத கிரகங்கள் இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு சில சிரமங்களை கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு கணிப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான வரிசையில் நம்ம மேசராசி மண்டலத்தில் குரு பகவான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, குரு பகவானுடைய வீட்டில் சுக்கிர பகவானும், சுக்கிர பகவானோட வீட்டில் குரு பகவானும் இருக்கக்கூடாது. இருந்தால் அவங்களுக்கு பொருளாதார சம்பந்தம், குழந்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனை அவங்களுக்கு கண்டிப்பாக வரும்னு சொல்லுவாங்க. இப்போ மேச வீட்டில் சுக்கிரனோட நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் குரு பகவான் இருக்கிறாரு அப்படின்னா, அப்போ சுக்கிரனோட புள்ளியில் குரு பகவான் இருக்காரு. அப்போ அசுரகுருவும் தேவகுருவும் அங்கே ஒரு பெரிய போராட்டத்திலேயே தான் நம்மளை வச்சுருப்பாங்க. ஸோ மேசராசி வீட்டில் குரு பகவான் இருக்குது, முக்கியமாக பரணியோட நட்சத்திரத்தில் அந்த புள்ளியில் இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு இந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, குழந்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சுகபோகமான வாழ்க்கையில் ஒரு தடைகள், இந்த மாதிரியான ஒரு ஞானத்தில் தடைகள், இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும். இவங்க எங்கே போகலாம் அப்படின்னா, நம்ம திருச்சி டு பெரம்பலூர் போகிற வழியில் நீலியம்மன் செல்லியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கோவிலில் 2 அம்மன் ஸ்தலம் இருக்குது. ஸோ இந்த கோயிலுக்கு அவங்க அடிக்கடி போயிட்டு வராங்க, போயிட்டாங்க அர்ச்சனைகள் பூஜைகள் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த மேஷத்தில் உள்ள குரு பகவானுடைய தொந்தரவுகள் கொஞ்சம் குறைஞ்சு அவங்க சுகபோகமான வாழ்க்கையும் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சந்தோஷத்தை அடைவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே.